அறம் செய்வோம். எவ்வளோ முறை சொன்னாலும் சுவாரஸ்யத்துக்கு கொஞ்சம் கூட குறைவு இருக்கிற மாதிரி தெரியல. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய கருத்து என்ன முன்னால் வைக்கும் பொழுது இந்த 18 வயதில் 19 வயதில் இப்படி கூட சிந்திக்க முடியுமா? இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க முடியுமா? இவ்வளோ சமுதாய உணர்வோடு சிந்திக்க முடியுமா? தன்னை தவிர மற்றவர்களையும் பிரச்சனைக்குள் கொண்டு வந்து காண்பித்து என்னுடைய பிரச்சனை மட்டுமல்லவே இவங்களுக்கும் அதுதானே பிரச்சனைன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய சமுதாய பொறுப்புணர்வு மிகப்பெரிய ஒரு ஊக்கத்தை கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. இந்த தலைப்பு மிக பொருத்தமான ஒன்று. நீங்கள் தான் பேசணும். நீங்கள் பேச நாங்கள் கேட்கக்கூடிய ஒரு தலைப்பாக தான் இது இருக்குது. என்னால் என்ன முடியும்? இதில் மாற்றத்தை கொண்டு வர என்னால் முடியுமா? இதில் ஒரு மாறுபாடு என்னுடைய காலத்தில் பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக உண்டு. ஆனால் பெரிஃபரல் சேஞ்சஸ், கோர் சேஞ்சஸ் அப்படின்னு ஒன்று சொல்வோம். ஒவ்வொரு காலமும் தனக்கு ஏற்ற போது அந்த கல்விச்சூழலை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றும். கல்விச்சூழலில் தான் ஏதோ கோளாறு இருக்கிறது, இந்த கல்விச்சூழல் தான் நமக்கு லஞ்சத்தை படித்து கொடுத்தது, இந்த கல்விச்சூழல் தான் வன்கொடுமையை நமக்கு சொல்லிக் கொடுத்தது, இந்த கல்விச்சூழல் தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னால் ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். மனிதன் தோன்றிய காலத்திலிருந்தே இவை எல்லாமே இருந்திருக்கு. ஊடகங்கள் வாயிலாகவும் செய்தித்தாள்கள் வாயிலாகவும் நமக்கு இது காது வரைக்கும் வந்து கேட்குது அப்படிங்கிறது மட்டும்தான் பெரிய விஷயம். ஒரு ராமாயண காலத்தில் இருந்த கல்விச்சூழல் என்னவாக இருந்திருக்க முடியும்? 4 பேருக்கு ஒரு ஆசிரியர் என்ன பாடம் சொல்லிக் கொடுத்தாரோ அதே மாதிரி ஒரு ஆசிரியர் தானே ராவணனுக்கும் சொல்லிக் கொடுத்துருக்க முடியும். ராவனுடைய பலவிதமான திறமைகளை தானே அவருடைய 10 திறமைகளாக நம்ம பார்வையில் பார்க்குறோம். அதே மாதிரி மகாபாரத காலத்தில் கௌரவர்களாக இருந்தாலும் பாண்டவர்களாக இருந்தாலும் ஒரே ஆசிரியர் தானே சொல்லிக் கொடுத்தார். ஒரு பீஷ்மாச்சாரியர் இருந்திருப்பார், ஒரு துரோணாச்சாரியர் இருந்திருப்பார், ஒரு கிருபாச்சாரியர் இருந்திருப்பார். ஆக விதைகள் நல்ல விதைகளாக இருந்தாலும், அந்த உழவன் நல்லவனாக இருந்தாலும், அந்த மண் பண்பட்டதாக இருந்தாலும், ஒவ்வொரு செடியும் முளைத்து வரும்பொழுது ஏதோ தனக்குள் சில தீர்மானங்களை எழுதிக்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுது. இதே கல்வி சூழலில் வான்முட்டும் அளவுக்கு ஒரு விண்கலத்தை ஏவுறதுக்காகவும் இராணுவனாக நின்று நாட்டை காப்பாற்றுவதற்காக இருக்கக்கூடிய அதே மாதிரி நபர்கள் தான், அதே ஆசிரியர்கிட்ட பயின்ற நபர்கள் தான் லஞ்சத்துக்கும் ஊழத்துக்கும் கூட வராங்க. நல்லதும் அல்லதும் நமக்குள்ளே தான் இருக்குது. இந்த கல்விச்சூழல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இஸ் இட் கோயிங் டு பிரிங் அவுட் த பெஸ்ட் இன் அஸ் ஆர் த பீஸ்ட் இன் அஸ்? அதுதான் இப்போ பெரிய கேள்வி. எனக்குள் இருக்கக்கூடிய மிருகத்தை வெளியே கொண்டு வரப்போகிறதா? எனக்குள் இருக்கக்கூடிய சோர்வை மிகைப்படுத்த போகிறதா? இல்லை, எனக்குள்ளே இருக்கக்கூடிய மனிதனை வெளியில் கொண்டு வரப்போகிறதா? இதுதான் நம்ம விவாதம் தொடரும் போது அடுத்த நபர் நீங்கள் சொல்வதெல்லாம் நல்லது தான், ரொம்ப அழகாக இருக்குது, கேட்குறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது, ஆனால் என்னுடைய பழுவை இறக்கி வைக்கிறதுக்கு இந்த மேடையில் எனக்கு ஒரு வாய்ப்பு நீங்கள் கொடுக்கணும், மனச்சோர்வு மிகையாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய நபரை முதல்ல பேசுறதுக்காக கூப்பிடுறேன். இன்றைய கல்வி சூழல் மாணவர்களின் மனச்சோர்வுக்கு நிச்சயமாக காரணமாக தாங்க இருக்குது. இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சப்போ 1 லட்சம் இந்துக்களும் 1 லட்சம் இஸ்லாமியர்களும் இறந்து போனாங்கன்னு சொல்லி தந்த இந்த கல்வி சூழல் 2 லட்சம் மனிதர்கள் இறந்து போனாங்கன்னு நமக்கு சொல்லித்தரல. இப்படிப்பட்ட கல்வி சூழல் எங்களுக்கு நிச்சயமாக மன சோர்வை தாங்க தருது. வைஃபை வசதி எல்லா ஸ்கூல்லையுமே வைஃபை வசதி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் பல கல்வி நிலையங்களில் கழிவறை வசதி கூட இல்லைங்கிறது எங்களுக்கு நிச்சயமாக மன சோர்வை தாங்க தருது. பதிவு செய்ய வேண்டிய ஒன்று. சந்தோஷமா நீங்கள் கை தட்டுங்க. அந்த குழந்தை பேசுனது கேட்டுதா உங்களுக்கு? அந்த பள்ளிக்கூடங்களில் கழிப்பறைகளை பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எனக்கு தோணும், கணிப்பறி வேண்டாம் கழிப்பறை வேண்டும், கணிப்பொறி வேண்டாம் கழிப்பறை வேண்டும் அப்படின்னு பெண்கள் இறங்கி நின்று கேட்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டது. ஒலிம்பிக் நடந்தது, இந்தியாவுக்கு ஒரு தங்கப்பதக்கம் கூட கிடைக்கல. இதுக்கு காரணம் என்ன? நம்ம கொஞ்சம் நல்லா யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, என்னைக்கு பள்ளிக்கூடங்களில் பிடி வகுப்புகள் எல்லாமே மேக்ஸ் நடத்தப்படுற வகுப்புகளாக கடனாக வாங்கி நடத்தப்பட்டுச்சோ அன்றைக்கே இந்த கல்வி முறை நிச்சயமாக ஊனமாக தாங்க ஆயிடுச்சு. 11 பேர் இருக்கிற கிரிக்கெட் டீம் தோத்து போச்சுன்னா அந்த 11 பேர் மட்டும் தோத்துட்டாங்கன்னு சொல்றது இல்லை, இந்தியாவே தோத்துருச்சுன்னு தானே சொல்கிறோம். அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல உடற்கல்விங்கிறதோட அவசியம் கண்டிப்பாக இருக்க தானுங்க செய்யுது. இன்னைக்கு மனசோர்வோட உச்சகட்டம் என்ன அப்படின்னா 10th 12th பப்ளிக் தாங்க. மாமா மச்சான், பொண்ணு கொடுத்தவங்க பொண்ணு கொடுக்காதவங்க, சித்தப்பா பெரியப்பா எல்லாருமே நம்மளை ஒரு கோயில் மணி மாதிரி அடிச்சுட்டு போவாங்க. படிச்சிருக்கியா, என்ன இன்ஸ்டியூட்டில் படிக்கிற, வீட்டிலே தான் படிக்கிறியா, கண்டிப்பாக மார்க் எடுத்துருவியா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறதுலே நம்மளை பயமுறுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் என்ன தெரியுமா? 3rd ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று வைப்பாங்க.
அந்த ரிவிஷன் டெஸ்ட்டில் நீ எத்தனை மார்க் எடுக்கிறியோ அதை விட 20 மார்க்குக்கு அதிகமாக நீ எடுக்கவே மாட்டே அப்படின்னு பாண்டு பேப்பரில் எழுதி கையெழுத்து போட்டு எங்கள் அம்மா அப்பாட்ட கொடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு உண்மையாகவே தெரியல, உங்களுக்கெல்லாம் முன்னால் பிறந்து இந்த மாதிரி உறவினர்களெல்லாம் தப்பிச்சு வந்ததுக்கு எனக்கு நானே ஆஹா அப்படின்னு பாராட்டு சொல்லிக்கணுமா? இல்லை போகிற வர வீட்டிலெல்லாம் இப்படிப்பட்ட தேவையில்லாத உதவாத அறிவுரைகளை சொல்லாத ஒரு நல்ல உறவினர்னா அப்படின்னு என்ன நானே பாராட்டிக்கணுமா? இல்லை மூன்றாவதாக இதுக்கெல்லாம் அசந்து போனோம் அப்படின்னா அப்புறம் கல்வியினால என்ன பயனம்மா? ஒரு 10ஆம் வகுப்பு கல்வி எப்படி இருக்கும், 12ஆம் வகுப்பு கல்வி எப்படி இருக்கும், இதெல்லாம் தெரியாமல் போகிற போக்கில் ஏதோ அன்பின் மிகுதியால் 4 பேர் 4 வார்த்தை சொன்னாங்கன்னா அதற்காக இல்லாமல் சோர்ந்து போவோம். நம்மலாம் யாருப்பா? சொல்லுவாங்க தெரியுமா, அடிக்கக்கூடிய புயல் காற்றில் தென்னை மரம் விழும், பாக்கு மரம் விழும், பனை மரம் விழும், நட்சத்திரம் விழுமா என்ன? நட்சத்திரங்களாக இருக்கிறவங்கெல்லாம் இந்த சின்ன சலசலப்புக்கு அச்சப்படக்கூடாது. சொல்ற மக்களே, நம்பர்ஸை புரிஞ்சு படிக்கிறதுக்கு 1 வருஷம், அடிஷன் சப்ட்ராக்ஷனை புரிஞ்சு படிக்கிறதுக்கு 2 வருஷம், டேபிள்ஸை புரிஞ்சு படிக்கிறதுக்கு 3 வருஷம், இந்த ட்ரிக்னாமெட்ரி, தியரி ஆஃப் ஈக்குவேஷன், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இன்டெகிரல்ஸ் இதெல்லாம் புரிஞ்சு படிக்க ஒரு யுகமே தேவைப்படுது மக்களே. என்னவோ நாங்க 9th வரைக்கும் அக்யூஸ்டா இருந்த மாதிரி தேறிடுவியா தேறிடுவியா தேறிடுவியா, என் சிலபஸ்ல என்ன இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. நான் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் தான் 9th ஸ்டாண்டர்ட்லேருந்து படிச்சுட்டு இருக்கேன், அது உங்களுக்கு தெரியாது. தேறிடுவியா நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தனும் டாக்டர் ஆயிடணும், செகண்ட் குரூப் எடுத்தா இன்ஜினியர் ஆயிடணும் அப்படின்னு தான் அவங்களோட எண்ணம். எனக்கு என்ன வரணும்னு யாருமே கேட்கல, மேக்ஸ் பயாலஜி எது வேணா படிச்சிடலாம் அப்படின்றது தான் சொன்னாங்க. 14 வருஷம் வனவாசத்தை முடிச்சுட்டு இந்த காலேஜுக்குள்ளே நான் வந்தேன், பட்டாபிஷேகம் மாதிரி. பெருமையுடன் நிற்கும் ஒரு கெமிஸ்ட்ரி மாணவி. என் பேரண்ட்ஸ் எனக்கு எதிரி மாதிரி யோசிக்க வச்சிருச்சு, எதிரி ஆக்கல எதிரி மாதிரி யோசிக்க வச்சிருச்சு. என் பெரியப்பாவையும் என் பெரியப்பா பொண்ணையும், என் அத்தையும் என் அத்தை பையனையும், என் சித்தப்பாவையும் என் சித்தியையும் என்னை எதிரியா பார்க்க வச்சு இந்த கல்வி சூழல் எதிரியா மாத்தலை, எதிரியா பார்க்க வச்சிருச்சுல, அந்த கல்வி சூழல் நிச்சயமா எனக்கு மன சோர்வதாங்க தருது. அதாவது என் தமிழ் ஆசிரியை கூட சார் மேடம்னு சொல்ல வச்ச இந்த கல்வி சூழல், the ultimate ambition of life is living, வாழ்க்கையின் சிறந்த நோக்கமே வாழ்தல் என்று சொல்லித்தராத இந்த கல்வி சூழல், ஒருவன் விழாமல் வாழ்ந்தான் என்பதல்ல வாழ்க்கை, எத்தனை முறை விழுந்தாலும் எழுந்து நின்றான் என்பதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லித்தராத இந்த கல்வி சூழல் என் மன சோர்வுக்கு நிச்சயமா காரணமாக தாங்க இருக்கு. அறம் செய்வோம். வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. நாமெல்லாம் இந்த ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு, நாளைக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு, நாளை கழிச்சுக்கு ஒரு ஹோம்ஒர்க்கு, இப்படி ஒரு வாரத்துக்கு ஒரு பில்லை போட்டு டைரியில் கொடுத்துருவாங்க. நாமளும் அதை வாங்கிட்டு அக்கறையா வீட்டுக்கு வந்தா அம்மா வீட்டுக்கு வந்த பையன்ட்ட சாப்பிட்டியான்னு கேட்காம தம்பி டைரி எடுத்து ஹோம்ஒர்க்கு செய்யணும்னு சொல்லுவாங்க. அதை எடுத்து நாமளும் அக்கறையா பார்த்தா அது என்னவோ நம்ம அம்மா எழுதின மளிகை கடை பில்லு மாதிரி ஸ்டார்டிங்கும் தெரியாது எண்டிங்கும் முடியாது. நாமளும் அதை எடுத்து அக்கறையா ஹோம்ஒர்க்கை செய்வோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு இந்த மாதிரி எந்த ஹோம்ஒர்க்கும் கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம கல்வித்துறையே சொல்லிடுச்சு. நாமெல்லாம் ஸ்கூலுக்கு டீச்சர் வராமல் லீவு போட்டு ஹோம்ஒர்க் தரனாலே சந்தோஷப்படுவோம். ஸ்கூல்லையே ஹோம்ஒர்க் தரல, இதுக்கு மேலே வேற என்னங்க வேணும்? இதை கேட்க நமக்கு எப்படி இருக்குன்னா, கஜா புயல் அடிபட்டு பல நாள் பட்டினி கிடந்தவன் பிரியாணி போட்டதை பார்த்த மாதிரில இருக்கும். அடுத்து ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு 40 மார்க் வச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அது என்னமோ நமக்கு தெரிஞ்ச கதை தான். ஆனா நாம தான் இவ்வளவு நாள் அர்த்தம் புரியாம காக்காவுக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டு இருக்கோம். அது என்ன கதைனா, ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ காக்கா வந்து வடையை தூக்கிட்டு போயிடுச்சான். அப்போ அந்த பக்கமா வந்த நரி காக்காவை ஒரு பாட்டு பாட சொல்லிச்சான். காக்காவோ பாட்டு பாடுற ஆர்வத்துல வழியே வந்த நரிக்கிட்ட வடைய நிலவு விட்டுடிச்சாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? காக்கா பிராக்டிக்கல்ல ஃபெயிலுன்னு தெரியுது. இதுவே நம்ம கிட்ட சொல்லியிருந்தா நாம என்ன பண்ணிருப்போம்? வாயில அந்த வடையை எடுத்து காலில் வச்சுக்கிட்டு நரிக்கு ஒரு நல்ல பாட்டை எடுத்து விட்டுருப்போம். அதுவும் நம்ம ஏரியா காக்காங்க என்ன பாட்டு பாடிக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும். தெற்கு சீமையில என்ன பத்தி கேளு, தூளி கிளப்புறவன் தூத்துக்குடி யாழு. அதாங்க நம்ம
காக்கா பண்ண பாட்டு. இதை தாங்க இன்றைய கல்வி முறை நமக்கு ப்ராஜெக்ட்டுங்கிற 40 மார்க் மூலம் சொல்லி தருது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்படி சிந்திக்கணுங்கிறதையும், சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தனக்கு சாதகமான முடிவை எப்படி எடுக்கணுங்கிறதாங்க இன்றைய கல்வி முறை நமக்கு ப்ராக்டிக்கலாக சொல்லி தருது. இப்படிப்பட்ட இன்றைய கல்வி முறை நம்மளோட மனசோர்வுக்கு மருந்தாதாங்க இருக்கு. அடுத்து நம்ம வீட்டில் எல்லாரும் நம்ம கிட்ட சொல்றதாங்க, நம்மளை இங்கிலீஷ் மீடியத்தை படிக்க வச்சுட்டு நம்ம அப்பா அம்மா நம்மகிட்ட அடிக்கடி சொல்லியிருப்பாங்க, அன்னைக்கே உங்க தாத்தா மட்டும் என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வச்சிருந்தா இந்நேரத்துக்கு நான் கலெக்டராவோ கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராவோ ஆயிருப்பேன்னு. இப்படிலாம் யாரும் நம்ம கிட்ட சொல்லிடக்கூடாதுந்தாங்க இன்றைய கல்வி முறையை மெட்ரிகுலேஷனுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்துட்டு இருக்காங்க. நாமெல்லாம் முந்தி மெட்ரிகுலேஷனோட அட்வைஸ்மெண்ட் தாங்க நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்போம். ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் ஸ்கூலோட முன்னேற்றத்தை பற்றி பேசாத எந்த ஒரு நியூஸ் பேப்பரையும் நம்மளால் பார்க்க முடியாது. அதுதாங்க இன்றைய கல்வி முறையோட வளர்ச்சியே. இப்படி எல்லாருக்கும் சமமான கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிற இன்றைய கல்வி முறை நம்மளோட மனசோர்வுக்கு மருந்தாதாங்க இருக்கு. இதெல்லாம் விடுங்க, ஒரு வார்த்தைங்க, பிடிச்சி வச்சா பிள்ளையாரு, வலிச்சு எரிஞ்சா சாணிங்க. எந்த ஒரு பொருளுமே நம்ம பார்க்குற விதமும் எடுத்துக்கிற முறையும் தாங்க இருக்கு. இன்றைய கல்வி முறை நமக்கு பிள்ளையாரா தாங்க இருக்கு. அதையே சில பேர் வலிச்சு கையில் வச்சுக்கிட்டு சாணின்னு சொன்னா அது இன்றைய கல்வி முறையோட தப்பு இல்லைங்க, அது அவங்க எடுத்துக்கிட்ட விதத்துல தாங்க தப்பு. இன்றைய கல்வி சூழல் மாணவர்களின் மனசோர்வுக்கு காரணமாக தான் இருக்குன்னு நான் பேச போகிறேங்க. ஏன்னா நான் காலேஜுக்கு கிளம்பி வருவேங்க. காலையில் எங்கள் பக்கத்து வீட்டிலேருந்து ஒரு அலறல் சத்தம், அம்மான்னு அலறல் சத்தம். என்னன்ட்டு போய் எட்டி பார்த்தா, பக்கத்து வீட்டை எட்டி பார்க்கக்கூடாதுங்க, இருந்தாலும் நான் அந்த தப்பை செய்ய தானே செஞ்சேன். போய் எட்டி பார்ப்பேன், அவங்க அம்மா அந்த பையனுக்கு வேக வேகமாக சட்டப்பட்டனை மாட்டி விடுறாங்க, அவங்க அப்பா வேகமாக அவனுக்கு ஷூவை மாட்டி விடுறாங்க, அவங்க தாத்தா வந்து டையை பிடிச்சி ஒருபடியாக நெரிச்சு கிழிச்சு மாட்டி விட்டுறாங்க. அப்புறம் அந்த பையன் கையில் லஞ்சு பேக்கையும் தோளில் பேக்கையும் போட்டு அனுப்பி விட்டுறாங்க. அவன் அம்மா அப்பான்ட்டு போகிறாங்க. அவங்க அம்மா பிள்ளையை அனுப்பி விட்டுட்டு உட்காந்து யோசிக்கிறாங்க, நம்ம பையன் வருங்காலத்தில் எந்த மாதிரி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. அந்த பையன் அவ்வளவு பெரிய படிப்பு படிக்கிறாங்க. என்ன படிப்பு படிக்கிறான்னு தெரியுமா? யூகேஜி படிக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் உடல் சுமைன்றது குழந்தைகள் மீதான வன்முறையாக தாங்க இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த உடல் சுமை தான் அவங்களோட மனசோர்வுக்கு காரணமாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேங்க. அதுக்கப்புறம் இப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறாங்க, நீங்கள் இந்த வழியில தான்ப்பா போகணும், இந்த வழியில தான் நடக்கணும், ஏன்னா உனக்கு முன்னாடி போனவன் இந்த வழியில் போய் தான் கரெக்டான இடத்துக்கு போய் சேர்ந்துருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தவங்க போன பாதையில் போனால் அது சாலை விதிங்க, என்னோட வாழ்க்கையை நான் எப்படி உருவாக்கணும் அப்படின்றத நான் தாங்க தீர்மானிக்கணும், அதுதான் என்னோட வாழ்க்கை விதிங்க. ஆனால் இந்த காலத்தில் என்னோட வாழ்க்கை விதியை என்னால் தீர்மானிக்க முடியலங்க. ஏன்னா நான் 5ஆம் கிளாஸ் படிக்கிறப்போ எங்கள் அப்பா கேட்டாங்க, பாப்பா நீ வருங்காலத்தில் எந்த மாதிரி வர்றதுக்கு ஆசைப்படுற? எப்போ நான் கலெக்டராக வர்றதுக்கு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எங்கள் அப்பா அதே கேள்வியை இப்போ என்கிட்ட கேட்குறாங்கங்க. நான் இப்போ எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிறேங்க. எனக்கு அதுக்கான விடை என்கிட்ட இல்லைங்க. அந்த விடை இல்லாமல் போனதுக்கு இந்த சமூகம் தாங்க காரணம் நான் சொல்கிறேன். இன்றைய கல்வி முறை தான் அதுக்கு காரணங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இருக்கிறான். அவங்களோட அப்பா சொல்கிறாங்க, என்னோட பையன் கண்டிப்பாக டாக்டராக தான் வருவான் அப்படிங்கிறாங்க. அவங்க அம்மா சொல்கிறாங்க, என்னோட பையன் கண்டிப்பாக டீச்சராக தான் வருவான் அப்படிங்கிறாங்க. அவங்க மாமா சொல்கிறாங்க, என்னோட மருமகன் கண்டிப்பாக வக்கீலாக தான் வருவான்னு சொல்கிறாங்க. அவங்க தாத்தா சொல்கிறாங்க, என்னோட பேராண்டி கண்டிப்பாக கலெக்டராக தான் வருவாங்க. ஒரு பையன் மேலே இவ்வளவு திணிக்கப்படுதுங்க. இவங்க பெற்றோர்களோட ஆசையை அந்த பையன் மேலே திணிக்கும் போது அவனோட மனசு ரொம்ப சோர்வடையதாங்க செய்யும். இதுலேருந்து எனக்கு என்ன புரியுதுன்னா, அந்த பையன் டாக்டர் ஆவானா, டீச்சர் ஆவானா, வக்கீல் ஆவானா, கலெக்டர் ஆவானான்னு தெரில, கண்டிப்பாக அவன் பைத்தியம் ஆவாங்கிறது மட்டும் எனக்கு தெளிவாக தெரியுதுங்க. அப்புறம் ஸ்கூலில் நடக்கிற பெற்றோர் ஆசிரியர் கூட்டம். பெற்றோர் ஆசிரியர் கூட்டம்னா என்ன? நம்ம என்னென்ன தப்பு செஞ்சுருக்கோமோ, ஒரு நல்லது செஞ்சுருக்கோமோ அதெல்லாம் கூட்டி வச்சு நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறதுங்க. எல்லாரும் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வருவோம், வந்து உட்காந்துருப்போம். ஃபஸ்ட் ரோவில் இருக்கிற நீ எஞ்சுவாமா, உங்கள் அம்மாவை கூட்டுவா, உங்கள் அப்பாவை கூட்டுவா, நம்மளும் கூட்டு போய் நிற்போம். ஆசிரியரும் நம்மளை பற்றின நல்லது கெட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த குறை தீர்க்கும் கூட்டத்துக்கு பேர் என்னன்னா பெற்றோர் ஆசிரியர் குறைகளை தீர்க்கும் கூட்டம். ஆனால் அங்கே நடக்கிறது பெற்றோர் ஆசிரியர் குறைகளை கூறும் கூட்டமாக தாங்க இருக்குது. நம்ம குறைகளை மட்டும் சொல்லி சொல்லி நம்ம மனசை அவங்க சோர்வடையதாங்க வைக்கிறாங்க. அந்த கூட்டம் நடக்கிறது தப்பு இல்லைங்க, அந்த கூட்டத்தில் அவங்க பேசுகிற முறைதான் தப்புன்னு நான் சொல்ல வரேங்க.
வாழ்க்கையை ரசித்தால் உலகம் இனிக்கும், உன்னை ரசித்தால் வெற்றி கிடைக்கும். என்ன நான் ரசிக்க தயாராக தாங்க இருக்கேன். ஆனால் என்ன இந்த கல்வி சூழல் வந்து என்னை ரசிக்க விடுறது இல்லைங்க. இன்றைய கல்வி சூழல் எனக்கு மனசோர்வை தான் தருதுன்னு சொல்லி என்னோட விவாதத்தை நான் முடிச்சுக்கிறேங்க. நன்றி, மிக்க நன்றி. அறம் செய்வோம். வெல்கம் பேக். விவாதம் தொடர்கிறது. தாய் ஒரு குழந்தைக்கு மருந்தை அளிப்பது போல தாய் தமிழ்நாடு மருந்து அளிக்கி அந்த மருந்தை நீ பயன்படுத்தின அப்படின்னா வாழ்க்கையில ஏதோ ஒரு முனையில நீ கண்டிப்பா நல்லா இருப்ப. அதனாலதான் இந்த திட்டத்தை வந்து கண்டிப்பா கொண்டு வந்திருக்காங்க. இந்த திட்டம் வந்து உண்மையிலே நல்ல திட்டம் நான் சொல்றேன். அதாவது ஒரு மாணவன் கல்லூரிக்குள் நுழையும் போது எதெல்லாம் கற்றுக்கொண்டு வர்றான் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல தன்னோட பள்ளி படிப்பை வந்து அவன் தொடங்குறான். செகண்ட் ஸ்டாண்டர்ட்ல அவன் அன்பை பற்றி தெரிஞ்சுக்கிறான். தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல அவன் வந்து உதவி செய்யும் மனப்பான்மையை தெரிஞ்சுக்கிறான். 4ஆம் வகுப்புல ஒழுக்கத்தை தெரிஞ்சுக்கிறான். 5ஆம் வகுப்புல 5இல் வளையாதது 50இல் வளையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். 6ஆம் வகுப்புல 6ஆம் அறிவை கற்றுக்கொள்கிறான். 7ஆம் வகுப்புல 7வது அறிவையும் கற்றுக்கொள்கிறான். 8ஆம் வகுப்பில் முதிர்ச்சி அடைகிறான். 9ஆம் வகுப்பில் கவன சிதறல் என்பதை கற்றுக்கொள்கிறான். 10ஆம் வகுப்பில் கல்வியை மேம்படுத்துகிறான். 11ஆம் வகுப்பில் கல்வியை மீண்டும் மேம்படுத்துகிறான். 12ஆம் வகுப்பில் ஒரு மாணவன் கல்வி கனியை பெறுகிறான். அனைத்தையும் பெற்று ஒரு மாணவன் கல்லூரிக்குள் வரும்போது அன்பு, பாசம், பகை அனைத்தையும் கற்றுக்கொண்டு வருகிறான். அப்படிங்கும் முச்சில இன்றைய கல்வி சூழல் கண்டிப்பா நான் சொல்றேன் மருந்து தான். அடுத்து பாத்தீங்கன்னா மாணவர்களை வந்து இப்ப பார்த்தாலும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் 2 பேருமே எடுத்துக்கிடுவோம். பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்க? இப்ப படிப்பா, பக்கத்து வீட்டு பையன் நல்லா மார்க் எடுத்திருக்கான், என்னப்பா நீ மார்க்கே எடுக்க மாட்டேங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனா நம்ம அதை என்ன நினைப்போம்? இப்ப பார்த்தாலும் அம்மா திட்டிக்கிட்டே இருக்காங்களே அப்படின்னு தான் நினைப்போம். ஆசிரியர் என்ன சொல்லுவாங்க? எப்பா படிப்பா, ஒழுங்கா பரீட்சை எழுதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆசிரியர் நம்ம குத்ததான் சொல்லுவோம். ஆனா ஒவ்வொரு பெற்றோர்களும் ஒவ்வொரு ஆசிரியர்களும் எதுக்காண்டி அப்படி சொல்றாங்கன்னா, பெற்றோர்கள் வந்து எதுக்கு சொல்றாங்கன்னா, நம்ம மாணவனும் பத்திரிகையில வரமாட்டானா, நம்ம மாணவனும் மீடியால வரமாட்டானா அப்படின்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஆனா பெற்றோர்கள் என்ன சொல்றாங்க? பெற்றோர்கள் என்ன நினைக்காங்கன்னா, நம்ம பிள்ளை வந்து வராதா அப்படிங்கிற ஏக்கத்திலையும் பாசத்திலையும் தான் பெற்றோர்கள் சொல்றாங்க. அதனால இன்றைய கல்வி முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், அம்மாவோட சந்தோஷத்தையும் நம்ம வந்து நிறைவேற்றலாம், ஆசிரியர்களுடைய சந்தோஷத்தையும் நிறைவேற்றலாம் அப்படிங்கிறத தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் திட்டங்கள் நம்மளுக்கு சொல்லவ வேண்டும். திரு கர்மவீர காமராஜர் அவர்கள் வந்து இலவச மதிய உணவு திட்டத்தை வழங்குச்சு. ஃபிக்ஸ்டு மெஸ் அப்படிங்கிற மதிய விலை மிக குறைந்த சாப்பாடை எங்க வ.உ. சிதம்பரனார் கல்லூரி தென்னிந்தியாவிலேயே முதலாக கொண்டு வந்துச்சு அப்படிங்கறத அந்த தருணத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு கல்லூரியில நான் படிக்கிறதுக்கு ரொம்ப பெருமையை எடுத்துக்கிறேன். நான் ஒரு பெண்ணா நின்று இங்க பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அதுக்கும் இன்றைய காலகட்ட கல்வி உபயோகமாக தான் இருந்திருக்கு. அதனால இன்றைய கல்வி மருந்து தான். அது மருந்து இல்ல விருந்து. அந்த விருந்தை வச்சாவது நீ திருந்து. இல்லை, எவ்வளோ ஆவேசமான ஒரு பேச்சு. சில சமயம் உணர்ச்சி வயப்பட்டாதான் மறக்காமல் எல்லாம் கடகடன் வருமோ என்னமோ இருக்கலாம். அது கூட ஒரு அழகான ஒரு நுணுக்கம் தான். ஆனால் மருந்தும் விருந்தும் 3 நாள் நம்ம ஊரில் தான் சொன்னாங்க. மருந்தாக இருந்தாலும் வெளியில் அனுப்பு, விருந்தாக இருந்தாலும் 3 நாளைக்கு அப்புறம் வெளியில் அனுப்பு. மற்ற அமர்வுகளை விட இந்த அமர்வுகள் இன்னும் ரொம்ப அழகாக இருந்ததுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னா, உண்மை ரொம்ப வேதனையோடு வெளியில் வந்தது, மனக்குமுறல்கள் வெளியில் வந்தது. அதற்கு இது களமாக இருந்தது கூட, வடிகாலாக இருந்தது கூட ரொம்ப பெரிய சந்தோஷம்தான். கல்விச்சூழல் ஒரு பக்கம் நீங்களும் நானும் சுட்டி காட்டுற அளவுக்கு சில தவறுகளை கையில் கொண்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, இந்த தவறுகளை தாண்டக்கூடிய தைரியத்தையும் அதுதான் கொடுத்துருக்கு. ஆனால் உடனடியாக எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் ஒரு அமர்வு கூட மிச்சம் இருக்குது. விவாதம் தொடரணும். இன்னும் 4 பேர்கள் பேசணும். அதுக்கப்புறம் என்ன முடிவை நோக்கி நகர்றோம். ஆனாலும் புரிந்து கொள்ளுங்கள், அறம் செய்வோம் என்பது பொழுதுபோக்கு அல்ல. அறம் செய்வோம் நிகழ்ச்சி பழுது பார்ப்பது. எல்லாம் பழுதுபட்டிருந்தால் இது என்ன பண்ண போகிறோம்? இங்கு தீர்ப்புகள் அல்ல நமக்கு வேண்டும், தீர்வுகள் வேண்டும். தீர்வுகளை நோக்கி நகர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திருப்போம். விவாதம் தொடரும்.